இப்போ இருக்க நிலைமைக்கு இந்த மாதிரி மேட்ச்லாம் சிஎஸ்கேக்கு நினைச்சுன்னு வைங்க, நெஞ்சு வச்சு செட்டே போயிருப்பேன். அப்படி ஒரு மேட்ச். எல்லாம் ஒரு கில்லர் மில்லர்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அவர் மில்லர் மச்சான் தான். என்ன மாதிரியான பிளேயரா சான்ஸே கிடையாது. ஆனா மில்லர் மச்சான் லாஸ்ட் 2 பால்ஸ் 2 ரன்ஸ் இருக்கப்ப ஈஸியா சிங்கிள் பண்ண வேண்டிய இடத்துல உடம்பு விட்டு பத்தியா ரொம்ப தப்பு மச்சான். சரி விட ஃபைனல்ல பாத்துக்கலாம். அடே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டெல்லி மில்லர் ஆக்ஷன்ல எவ்வளவு தெரியுமாடா எடுத்தாங்க? ஜஸ்ட் 2 crores கொத்தின் போயிட்டே இருந்தாங்க. எடுக்கிறாங்க 14 கோடிக்கு 2 பிளேயரை. எனக்கு அந்த பிளேயர் மேலாம் காண்டு இல்லை, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேல தான் காண்டு. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. சரி மேட்சுக்கு வருவோம். ஜிடிக்கு பட்லர் ஒரு ஃப்ளையிங் ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. சுபம் கில் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் சமய விளையாடுனாங்க. 210 for 4 முடிக்கிறாங்க. டிசிக்கு லுங்கி நெகிடி சமயா போட்டாரு. 4 overs வெறும் 24 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அடே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் லுங்கி நெகிடி எவ்வளவு தெரியுமா எடுத்தாங்க? அதே பேஸ் பிரைஸ் 2 crores தான் எடுத்தாங்க. கேப் கிடைக்கிறப்பலாம் உங்களை அடிக்கலாம் எனக்கு தூக்கம் வராது. சரி விடுங்க, மறுபடியும் மேட்சுக்கு வருவோம். டிசிக்கு நிசாங்காவும் ராகுலும் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. நிசாங்கா அவுட் ஆனது தான் அப்படியே டோட்டல் கொலாப்ஸ். ராகுல் மட்டும் லாஸ்ட் வரைக்கும் ஆடினாரு. 52 பால்ஸ்ல 92 ரன்ஸ் இருக்கப்ப அவுட் ஆனாரு. அப்பதான் அடிப்பட்ட கையோட திருப்பி மில்லர் உள்ள வராரு. மேட்சை ஒரு பொலன்னு பொலந்து லாஸ்ட் 2 பால்ஸ் 2 ரன்ஸ் கொண்டு போறாரு. அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கொடுமை நடந்துச்சு. லாஸ்ட் 2 பால்ஸ் மட்டும் டாட் பால் போட்டு பிரசித் கிருஷ்ணா அந்த மேட்சோட ஹீரோ ஆகுறாரு. ஆனா அவர் ஓவராலா 52 ரன்ஸ் கொடுத்திருந்தாரு. இதுதான் கிரிக்கெட். நம்ம சேனல்ல டெய்லி ஐபிஎல் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.